ரைட், ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங் பிள்ளைகள். ரைட், நான் உங்களுக்கு ஒரு குரூப் லிங்க் போட்டிருக்கிறேன். இந்த குரூப்ல இல்லாதவங்க ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க, சரியா? நான் திருப்பியும் போட்டுறேன். ரைட், இந்த குரூப்ல இல்லாதவங்க இந்த குரூப்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. கிளாஸ் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த குரூப்ல நான் போடுவேன், சரிதானே? ரைட், ஓகே. ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப உங்களோட பேப்பர் கிளாஸ்ல இந்த வருஷம் 26ல எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளுக்கான பேப்பர் கிளாஸ் வந்து போய்கொண்டிருக்கு. அப்ப அந்த பேப்பர் கிளாஸ்ல நாங்க இன்றைக்கு வந்து 3ஆவது யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்றோம், சரிதானே? இந்த 3ஆவது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் உங்களோட எக்ஸாம்ல வந்து அதிகமாக கேள்வியில் வரக்கூடிய ஒரு யூனிட் அது இருக்கு, சரிதானே? 3ஆவது யூனிட். அதே மாதிரி நிறைய பேருக்கு கஷ்டமான ஒரு யூனிட்டாகவும் இந்த 3ஆவது யூனிட் தான் இருக்குது. என்ன ரீசன் சொன்னா, கல்குலேஷன் சார்ந்த கேள்விகள் வந்து அதிகமாக இதுல வரும். தியரியையும் தாண்டி கல்குலேஷன் சார்ந்த கேள்விகள். உதாரணத்துக்கு தோற்ற அடர்த்தி, உண்மை அடர்த்தி துணிகிறது, நுண்துளை தன்மை, ஏன்னா அதே மாதிரி மண்ட ஈரழிப்பு சதவீதம் துணிகிறது, இப்படின்னு சொல்லி பல கல்குலேஷன் சார்ந்த கேள்விகள் வந்து இந்த யூனிட்ல இருந்தாலும் வருது. அதனால நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கக்கூடிய யூனிட்டும் இந்த யூனிட் தான். பிரச்சனை இல்லை, நம்ம சிம்பிளா படிச்சு கொள்ளையிலும். ரைட், அதே மாதிரி தியரி கிளாஸ்ல உங்களுக்கு தியரி கிளாஸ்ல பிள்ளைகள் 15ஆவது யூனிட் இப்போதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, சரியா? விலங்கு உற்பத்தி தொழில்நுட்பம் 15ஆவது யூனிட் இருக்கு தானே, அதுவும் ஃபைனல் எக்ஸாம்ல அதிகமாக கேள்வி வரக்கூடிய யூனிட் தான். அதனால கிளாஸுக்கு ஜாயின் ஆக விரும்புறவங்க வந்து இந்த குரூப்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க, சரிதானே? அதே மாதிரி என்னுடைய கண்டெக்ட் நம்பர் போட்டு விட்டுறேன். உங்களுக்கு சில டவுட்டில் இருந்தால் அல்லது கிளாஸ் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் கேட்கணும்னு சொல்லியிருந்தால் நீங்க இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளே இயலும், சரிதானே? ரைட், அதையும் நான் போட்டு விட்டுறேன். ரைட், தேவையானவங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. ரைட், அடுத்த விஷயம், நேற்று தான் ரிசல்ட்ஸ் வந்தது. நான் நிறைய பேர் ரிசல்ட்ஸ் அவங்களோட முகத்திரை நேற்று தான் நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும். ஏன்னா ரைட், அப்ப ஏலோட பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் உங்களோட ஒரு சொசைட்டில உங்களை யாருன்றதை அடையாளப்படுத்தக்கூடிய முதலாவது விஷயம் வந்து உங்களோட ஏ லெவல் எக்ஸாம், சரிதானே? ரைட், அப்ப இது ஏ லெவல்ல வந்து கடும் கவனமா இருந்து கொள்ளுங்க, அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க, சரி? இந்த வருஷம் ரிசல்ட்ஸ் வந்து என்ன பாக்குற டைம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்ச பிள்ளைகள், சரிதானே, அழகா என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க, சரிதானே? அதனால சும்மா பாடமாக்கி கொண்டு மட்டும் படிக்கிறார்கள், தயவு செய்து அதை விட்டுருங்க, சரிதானே? அதெல்லாம் காலாவதியான படிக்கிற டெக்னிக்ஸ். இப்போ வந்து விளங்கி தான் படிக்கணும். அதே மாதிரி இப்போ போட்டி கூட உங்களோட போட்டியோட பிள்ளைகள் வந்து என்ன அதிகமானவர் இருக்கிறாங்க, அதனால நம்மளும் போட்டியோடு தான் படிச்சே ஆகணும். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. ரைட், இப்ப இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நினைக்கிறேன் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல அதிகமான கேள்வி வரக்கூடிய யூனிட், அதே மாதிரி கல்குலேஷன் சார்ந்த கேள்விகளும் வரும். ரைட், அப்ப அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த டியூட்ல வந்து 3 பகுதிகள், அதாவது எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏன்னு சொல்லி 3 பகுதியில் இருக்கும் கேள்விகள் இருக்கும். அப்ப நீங்க இந்த டியூட்ல கேள்வி செஞ்சு பழகினாலே உங்களுக்கு என்ன செய்யலாம், யூனிட் 3 ஈஸியாக அணுகக்கூடியதாக இருக்கு, சரிதானே? புதுசா ஒன்றும் இல்லை, இதுக்கு கேள்வி செஞ்சு பழகுது, திருப்பி திருப்பி செய்யுது, செஞ்ச கேள்வியிலேயே திருப்பி திருப்பி செய்யுது. ரைட், அப்ப இதுல வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பிள்ளைகள். முதலாவது உங்களுக்கு எம்சிக்யூ கேள்வி. அடுத்த விஷயம் பாஸ் பேப்பர். பாஸ் பேப்பர் கட்டாயம் செய்யுங்களா? பாஸ் பேப்பர் நீங்க எவ்வளவுக்கு செய்றீங்களோ அவளுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு அந்த பாடம் சம்பந்தமான நாலேஜ் உண்டு, அவ்வளவு ஆழமா கிடைக்கும். அதனால பாஸ் பேப்பர் செய்யாதவங்க கட்டாயம் பாஸ் பேப்பர் செஞ்சு கொள்ளுங்க. இந்த பாடத்துக்கு மட்டும் இல்ல, உங்களை எல்லா பாடத்தையும் சேர்த்தான் சொல்றேன். ரைட், அப்ப இதுல பெஸ்ட் கேள்வியை நம்ம பார்ப்போம். இலங்கையில் காணப்படக்கூடிய நெற்செய்கைக்கு மிக உகந்த மண் வகை. அப்ப இலங்கையில எடுத்தோம்னு சொன்னால் பரவலாக பல்வேறு விதமான மண் தொகுதியில் இலங்கையில வந்து காணப்படுது. என்ன ரைட், நீங்க சொல்லுங்க பாப்போம், இலங்கட ஈரவலயத்துல காணப்படக்கூடிய பிரதானமான மண் தொகுதி என்ன? சொல்லுங்க பாப்போம், அன்மியூட் பண்ணி சொல்லலாம். செம்மஞ்சள் பொற்சோல் மண் இலங்கையில ஈரவலயத்துல பரவலாக காணப்படக்கூடிய மண் வகை பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் செம்மஞ்சள் பொற்சோல் மண். அதே மாதிரி இலங்கையில பரவலாக பரம்பி இருக்கக்கூடிய மண் தொகுதி என்ன? இலங்கையில அதிகமாக பரவலாக பரவி காணப்படக்கூடிய மண் தொகுதி செங்கபில மண். எஸ், அதே மாதிரி இலங்கட உலர்வலய பிரதேசங்களையும் பரவலாக காணப்படக்கூடிய மண் என்ன மண்? என்ன மண்? செங்கபில மண் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் உலகத்துல இந்த ஆற்று தொகுதியில் தானே ஆற்றினுடைய
படுக்கைகள்ல அதிகமாக காணப்படக்கூடிய மண் வகை எது? அலுவியல் மண். ரைட். இந்த அலுவியல் மண்ணுக்கு இன்னொரு பேர் என்ன? வண்டல். வண்டல். எஸ், அலுவியல் மண்ணுன்னு சொல்லுவோம் அல்லது வண்டல் மண்ணுன்னு சொல்லி சொல்லுவோம். சரிதானே? ரைட். 2-3 தானா ஞாபகத்தை வச்சுக்கொள்ளும். ஓகே, இப்ப நம்ம இந்த கேள்விக்கு வருவோம். அப்ப இப்ப உங்கள்ட்ட இந்த கேள்வியில அவன் கேட்கிறான் நம்ம கிட்ட. ரைட். இலங்கையில காணப்படக்கூடிய நெற்செய்கைக்கு மிக உகந்த மண் வகை. அப்ப நெற்செய்கைக்கு காணப்படக்கூடிய மிக பிரதான மண் என்ன மண்? என்ன மண்? அலுவியல் மண். எஸ், அலுவியல் மண். ஆகவே செகண்ட் ஆன்சர் அலுவியல் மண். இந்த மண் தொகுதி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் படிச்சுக்கொள்வோம். இந்த வருஷம் ஃபைனல் எக்ஸாம்ல மண் தொகுதிகள் சம்பந்தமான கேள்வி வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சரிதான்? ரைட். அடுத்தது பின்வருவன மண் கூழ்நிலை துணிக்கைகள் தொடர்பான சில கூற்றுகளா? ரைட். மண் கூழ்நிலை துணிக்கைகள் சம்பந்தமான சில கூற்றுகள். ரைட். வந்து மண்ணில் உள்ள கூழ்நிலை துணிக்கைகளுடைய அதிகமானவை அசேதன துணிக்கைகள். அதே மாதிரி சேதன கூழ்நிலை துணிக்கைகள் திட்டமான வடிவத்தை கொண்டிருப்பதில்லை. சேதன கூழ்நிலை துணிக்கைகள் நீரை கரையாத போதும் காரக்கரை சில கரையும். சேதன கூழ்நிலை துணிக்கைகளின் கட்டாயம் பரிமாற்றக்குள்ளளவு அசேதன கூழ்நிலை துணிக்கை கட்டாயம் பரிமாற்றக்குள்ளவை விட அதிகம். ரைட். ஓகே, அது இருக்கட்டும். இந்த கேள்விக்கு என்ன விட செஞ்சால் சொல்லுங்க பாப்போம். ஃபிஃப்த் ஆன்சர். ஓகே, ரைட். வேற விடைகள் இருக்கா? செகண்ட் ஆன்சர். ஓகே, ஃபிஃப்த் ஆன்சர், செகண்ட் ஆன்சர். வேற விடைகள் யார் சரி வருதா? ஃபோர்த் ஆன்சர். ரைட், ஃபோர்த் ஆன்சர். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விடைகள் வருது. ரைட், பாப்போம். ஏய பாருங்க. மண்ணில் உள்ள கூழ்நிலை துணிக்கைகளில் அதிகமானவை அசேதன துணிக்கைகளாகும். சரியா பிள்ளையா? ரைட். ஏன் இந்த கூட்டு பிள்ளை? ரைட், பிள்ளைன்னு சொல்றார்கள். ஏன் இந்த கூட்டு பிள்ளை? சொல்லுங்க பாவம். எப்படி விலங்கல் எப்படி விலங்கல் எப்படி திருப்பி சொல்லுங்க. ரைட். பாருங்க, மண்ணுல வந்து பிரதானமான கூழ்நிலை துணிக்கைகள் எத்தனை இருக்கு? மண்ணில் காணப்படக்கூடிய பிரதானமான கூழ்நிலை துணிக்கைகள் எத்தனை? ரைட். உங்களுக்கு கவரேஜ் சிக்கலா இருந்தா பிள்ளைகள் ஜாயின் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரிதானே? அதே மாதிரி உங்களுக்கு கவரேஜ் சரியா கிடைக்கலன்னு சொன்னா நான் பேசுற விஷயங்கள் வந்து உங்களுக்கு சரியா கேட்காது. சரிதானே? அதனால கவரேஜ் சிக்கலா இருக்கிறோம். நான் பேசுறது கிளியரா கேட்க இல்லைன்னு சொல்றாங்க. நிறைய பேர் மெசேஜ் போடுறீர்கள். நான் பேசுறது கிளியரா இல்லைன்னு சொன்னா நான் பேசுறது நிறைய பேர் கிளியரா கேட்குது. அதனாலதான் விட சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்கு விலங்குன்னு சொன்னா உங்களோட கவரேஜ் தான் சிக்கலா இருக்கும். அப்ப கவரேஜ் அதிகமா கிடைக்கக்கூடிய இடங்களை பார்த்து கிளாஸ் ஜாயின் ஆகிக்கொள்ளும். சரியா? ரைட். இதுல மண்ணில வந்து பிரதானமா 2 வகையான கூழ்நிலை துணிக்கைகள் இருக்கும்னா, அப்ப ஒன்று வந்து சேதன கூழ்நிலை துணிக்கைகள், இரண்டாவது அசேதன கூழ்நிலை துணிக்கைகள். மண்ணில காணப்படக்கூடிய சேதன கூழ்நிலை துணிக்கை எது? உக்கல். மண்ணில காணப்படக்கூடிய அசேதன கூழ்நிலை துணிக்கை எது? களி. ரைட். ஆகவே இதுல முதலாவது பாருங்க பாப்போம். மண்ணில் உள்ள கூழ்நிலை துணிக்கைகளில் அதிகமானவை அசேதன துணிக்கைகள். அப்ப அசேதன துணிக்கைன்னு சொன்னா களின்னு சொல்றாங்க. அசேதன துணிக்கைன்னா களிதானே இல்லையா? எஸ். அப்ப மண்ணுல வந்து உக்களை விட களி துணிக்கைகள் தான் அதிகமா இருக்குன்னு சொல்றான். ஆகவே இது சரியா பிள்ளையா? இது சரி. கூற்று சரியானது. மண்ணுல அசேதன கூழ்நிலை துணிக்கைகள் தான் அதிகமா காணப்படும் சேதன கூழ்நிலை துணிக்கைகளை விட. ஏன்னு சொன்னா மண்ணுல காணப்படக்கூடிய சேதன கூழ்நிலை துணிக்கைகள்ங்கிறது, அதாவது உக்கல்ங்கிறது தற்காலிகமானது. நம்ம மண்ணுல வந்து உக்கல் அளவு அதிகரிக்கணும்னு சொன்னா அடிக்கடி மண்ணுல வந்து நம்ம சேதன பொருட்கள் இடணுமா இல்லையா? இல்லையா? எஸ். இப்ப நீங்க பாருங்க,
ரைட் இந்த கூட்டு இதை கொஞ்சம் பாருங்க. ரைட் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ரைட் இதுல சேதன கூழ்நிலை துணிக்கைகளை பாருங்க பாப்போம். ரைட் இந்த கடைசி பாயிண்ட் பாருங்க. சேதன கூழ்நிலை துணிக்கைகள்ல வந்துட்டு கடைசி பாயிண்ட் பாருங்க பாப்போம். சேதன கூழ்நிலை துணிக்கை தற்காலிகமானதாகையால் மண்ணில் சேதன பொருட்களை இட்டு சேதன கூலின் அளவை நம்ம அதிகரிச்சு கொள்ளலாம். ஆகவே மண்ணில் காணப்படக்கூடிய சேதன கூழ்நிலை துணிக்கைங்கிறது தற்காலிகமானது. அப்ப நம்ம அடிக்கடி என்ன செய்யணும்னு சொன்ன பிள்ளைகள் மண்ணுக்கு அதிகமா சேதன பொருட்களை இட்டு நம்ம சேதன கூழ்நிலை துணிக்கையோட அளவு வந்து அதிகரிச்சு கொள்ளணும். ஆனா மண்ணில் காணப்படக்கூடிய களிங்கிறது தான் உட்கொலை விட மண்ணில் வந்து அதிகமாக காணப்படும். ஆகவே இந்த கூட்டு சரியானது. பாருங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டை வச்சு எப்படி கேள்வி எடுத்துட்டான்னு பாருங்க. ஏன்னா அப்ப சும்மா கேள்வியை செய்யாம மொட்டையா பாடமாக்கி கொண்டிருக்கிறார்கள், நோட்ஸை மட்டும் பாடமாக்கி கொண்டிருக்கிறார்கள், விஞ்ஞான கேள்வியை செய்ய மாட்டாங்க. அடுத்தது சேதன கூழ்நிலை துணிக்கைகள் திட்டமான வடிவத்தை கொண்டிருப்பதில்லை. சேதன கூழ்நிலை துணிக்கைகள் திட்டமான வடிவத்தை கொண்டிருப்பதில்லை. சரியா பிள்ளையாது? சரியா பிள்ளையா? சரியா? சேதன கூழ்நிலை துணிக்கைகள் திட்டமான வடிவத்தை கொண்டிருக்காது. சரி இது. ஆனா அசேதன கூழ்நிலை துணிக்கைகளுக்கு திட்டமான வடிவம் இருக்கா இல்லையா? இருக்குதுன்னா என்ன வடிவம்? அறுகோண வடிவம். அறுகோண வடிவம். அசேதன கூழ்நிலை துணிக்கைகள் அதாவது களிமண் துணிக்கைகள்ங்கிறது அறுகோண வடிவத்தில் இருக்கும்னா, ஆனா அசேதன கூழ்நிலை துணிக்கைகள்ங்கிறது அதாவது உட்களுக்கு வந்து ஒரு திட்டமான வடிவம் இல்லை. சரிதானே? ஆகவே பி வந்து சரியானது. சி சேதன கூழ்நிலை துணிக்கைகள் நீரில் கரையாத போதும் காரக்கரைசலில் கரையும். சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? எஸ் சரி. என்ன நீரில் கரையாது ஆனா காரக்கரைசல கரையும். அடுத்து டி சேதன கூழ்நிலை துணிக்கைகளின் கட்டாயம் பரிமாற்ற கொள்ளளவு அசேதன கூழ்நிலை துணிக்கைகளின் கட்டாயம் பரிமாற்ற கொள்ளலை விட அதிகமாகும். சரியா பிள்ளையா? சேதன கூழ்நிலை துணிக்கைகளினுடைய கட்டாயம் பரிமாற்ற கொள்ளளவு அசேதன கூழ்நிலை துணிக்கையினுடைய கட்டாயம் பரிமாற்ற கொள்ளலை விட அதிகம். சரியா பிள்ளையா? ரைட் இந்த கூட்டு சரி. மண்ணுல நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இது அதிகமாக கேள்விக்கு வாரதா? சேதன கூழ்நிலை துணிக்கைகள் தான் அசேதன கூழ்நிலை துணிக்கைகளை விட அதிகளவான கட்டாயங்களை பரிமாற்றம் செய்யக்கூடியதாக இருக்கு. நல்லா ஞாபகம். அதாவது களியை விட உட்கள் தான் அதிகமான அயன்களை கட்டாயங்களை வந்து பரிமாற்றம் செய்யக்கூடியதாக இருக்கு. விளங்கா சொல்றது? விளங்குதா? ஆகவே டி வந்து சரியானது. அப்ப இதுல ஏபிசிடி எல்லாம் ஏன்னா அப்ப இதுல வந்து ஏபிசிடி எல்லாம். அப்ப இதுல அந்த விடையில ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்கு. ஏபிசிடி எல்லாம் சரியா? அப்ப இதை மாத்திக்கொள்ளும். ஏபிசிடி எல்லாம். புதுசா ஜாயின் ஆகிறார்கள் அந்த குரூப்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. ரைட் இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். மண்ணில காணப்படக்கூடிய மண்ணில காணப்படக்கூடிய இரசாயனியல் உள்ள எத்தனை இருக்கு? மண் இரசாயனியல் உள்ள எத்தனை இருக்கு? எத்தனை? 4 இருக்கு. எஸ் மண் இரசாயனியல் 4 இருக்கு. 4 என்னென்ன? மண் கூழ்தன்மை, எஸ் வெரி குட். மண்ணில் காணப்படக்கூடிய அந்த மண் இரசாயனியல் 4 இருக்கு. ஒன்று மண் கூழ்தன்மை, இரண்டாவது மண் தாக்கம், மூன்றாவது அயன் பரிமாற்றம், நான்காவது உப்பு மூல நிரம்பல். இந்த 4ம் தான் மண்ணில் காணப்படக்கூடிய இரசாயனியல். மண் கூழ்தன்மை, மண் தாக்கம், அயன் பரிமாற்றம், உப்பு மூல நிரம்பல். இது 4ம் தான் மண்ணில் காணப்படக்கூடிய இரசாயனியல். இதுல இந்த மண் கூழ்தன்மையில தான் இந்த மண் கூழ்நிலை துணிக்கைகள் சம்பந்தமா நீங்க படிச்சிருப்பீங்கன்னா நீங்க சொல்லுங்க, இந்த மண் கூழ்நிலை துணிக்கைகள் மண்ணுல என்ன தொழிலை செய்யுது? அதாவது இந்த மண் கூழ்நிலை துணிக்கையினுடைய பங்களிப்பு என்ன, தொழில் என்ன? இந்த இரசாயனியல் ஏற்பாடு எப்படி பங்களிப்பு செய்யுது? அயன்களை தேக்கி அயன்களை புறத்துறிஞ்சு வச்சுக்கொள்வது. ரைட் வேறு விடைகள் இருக்கா? இன்னொரு விட வந்து அயன்களை தேக்கி வைத்தல். ரைட் வேறு விடைகள்?
பொசனை கூறுகள் வந்து நீர்முறை அறித்தலுக்கு உள்ளாகிறத தடுத்து அதை புறத்துறிஞ்சு வைத்துக் கொள்ளும். எஸ், வெரி குட். மண் கூழ்நிலை துணிக்கையிட தொழில் என்னன்னு சொன்னா மண்ணுல காணப்படக்கூடிய கற்றாயன்களை, மிக முக்கியமா கற்றாயன்களை அந்த கற்றாயன்கள் மண்ணிலிருந்து இழக்கப்படாமல் புறத்துறிஞ்சு வச்சுக்கொள்றது. மண்ணிலிருந்து இழக்கப்படாம மண் கற்றாயங்களை புறத்துறிஞ்சு வச்சுக்கொள்றது தான் மண்ணில் காணப்படக்கூடிய கூழ்நிலை துணிக்கைகளுடைய தொழில். தெரியாத நோட் பண்ணிக்கொள்வோம். நான் படிக்கக்கூடிய எல்லா விஷயமும் மிக முக்கியமான விஷயங்கள். நான் சொல்லக்கூடிய எல்லா பாயிண்ட்டும் மிக முக்கியமான பாயிண்ட். நீங்க இதுக்கு முன்னாடி படிக்கலன்னு சொன்னா, நோட்ஸ்ல இல்லைன்னு சொன்னா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுவோம். சரிதானே? ரைட். அப்ப மண்ணில காணப்படக்கூடிய கூழ்நிலை துணிக்கல தொழில் என்ன சொன்னா, மண்ணில் இருக்கக்கூடிய கற்றாயன்களை அந்த கற்றாயன்கள் மண்ணிலிருந்து கழிவு எடுத்து செல்லப்படாமல் அல்லது நீர்முறை அறுத்தல் மூலமாக அகற்றப்படாமல் பாதுகாத்து புறத்துறிஞ்சு வச்சுக்கொள்றது. மண்ணில் காணப்படக்கூடிய கற்றாயன்களை புறத்துறிஞ்சு வச்சுக்கொள்றதுங்கிறது தான் மண்ணில் காணப்படக்கூடிய கூழ்நிலை துணிக்கைகளுடைய பிரதான தொழிலாக இருக்கு. சரிதானே? இது எப்படி புறத்துறிஞ்சு வச்சுக்கொள்றதோ, இந்த இப்படி புறத்துறிஞ்சு வச்சுக்கொள்றதுல மண் கரைசல் எப்படி பங்களிப்பு செய்யுது, இந்த அயன் பரிமாற்றம்ங்கிறது எப்படி நடக்குது, இந்த கற்றாயன் பரிமாற்றம்ங்கிறது எப்படி நடக்குது, கற்றாயன் பரிமாற்றம் எதற்கடையில நடக்குது, இதெல்லாம் மிச்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல அதை பத்தி நம்ம விரிவாக பார்க்கலாம். சரியா? தியரி கிளாஸ்ல நம்ம கடும் டீப்பா படிச்சோம். ஞாபகம் இருக்கா? தியரி கிளாஸுக்கு வந்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓ சார். எஸ், நம்ம அவ்வளவு டீப்பா பார்த்தோம். ஏன்னா ஒரு மண் கட்டமைப்பு ஒரு மண் கூழ்நிலை துணிக்கை எப்படி அயன்களை பரிமாற்றம் செய்யுது, அந்த இடத்துல செறிவு வித்தியாசம் எப்படி பங்களிப்பு செய்யுது, அதே மாதிரி ஒரு தாவரம் எப்படி போஷணைகளை பெற்றுக்கொள்ளுதோ, நிறைய விஷயங்களை நம்ம ஒரே டைம்ல பார்த்தோம். சரிதானே? ரைட். அப்ப பிறகும் நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த கேள்வியில் வார நேரமா. ரைட். ஆகவே இந்த கேள்விக்கு விட வந்து ஏபிசிடி எல்லாம் ரைட். அடுத்த 3ஆம் கேள்வியை பாருங்க. பின்வருவனவற்றுள் தீப்பாறைக்கான உதாரணமாக அமைவது எது? தரப்படுகிற விடைகள்ல தீப்பாறைக்கான உதாரணம் எது? மணற்கல். இன்னொரு விஷயம் சொல்றேன் பிள்ளைகள், கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. இதுல ஜியோகிராபி எடுக்கிறவங்களும் இருப்பீங்க. ஏன்னா அதே மாதிரி எக்ரி சயின்ஸா படிச்சிருப்பீர்கள். இன்னும் சில பேர் பிஎஸ்டில சில விஷயங்கள் படிச்சிருப்பீர்கள். நீங்க எந்த பாடத்துல ஒரு விஷயத்தை எப்படி படிக்கிறீங்களோ அந்த விஷயத்த அந்தந்த பாடங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதி கொள்ளணும். இப்போ உதாரணத்துக்கு மண் உருவாதல் சம்பந்தம், மண் உருவாதல்ல பங்களிப்பு செய்யக்கூடிய காரணிகள் என்னென்ன சொல்லுங்க பாப்போம். என்னென்ன காரணிகள்? தரை தோற்றம், காலநிலை காரணி, தாய்ப்பாறை பொருள், காலம், உயிரியற் காரணிகள், இதெல்லாம் மண் உருவாதல பங்களிப்பு செய்யக்கூடிய காரணிகள். அதே மாதிரி மண் உருவாதல் என்ற என்ன வரைவிலக்கணம் என்ன? மண் உருவாதலுக்கு வரைவிலக்கணம் என்ன? மண் உருவாதல் என்றால் என்ன? சொல்லுங்க. தாய்ப்பாறை வானிலை உட்பட்டு மேலும் சிறிய உருவாகுதல். ரைட். ஓகே. வேற விடைகள்? பாறைகள் வானிலையால் உட்பட்டு பல்வேறு காரணங்களுடன் பொருட்களுடன் சேர்ந்து தோன்றும் மண். திருப்பி சொல்லுங்க. எப்படி? அஃபான்னு நினைக்கிறேன். வானிலையால் காரணங்களால் வானிலையால் காரணிகளால் தோன்ற தாய்ப்பாறை பொருள் காலப்போக்குல பல்வேறு காரணிகள் நிபந்தனைகளுக்குள்ளாகி சிதைவடைந்து சேதன பொருட்களுடன் சேர்ந்து மண் தோன்றும் செயல்முறை நடைபெறும். மண் தோன்றும் செயல்முறை. அதுதான் அஃபாவும் சொன்னதா? அஃபாட வரைவில் சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? பாறைகள் வானிலையால் அழிவதால் தோன்றும் தாய்ப்பாறை பொருள்கள் காலப்போக்கில் பல்வேறு காலநிலை நிபந்தனைகளுக்கு உள்ளாகி சேதன பொருளுடன் சேர்ந்து மண் தோன்றும் செயல்முறை மண்ணுருவாதல் எனப்படும். எஸ், வெரி குட். மண்ணுருவாதல் எனப்படும். ரைட். பாருங்க, இதுதான் மண்ணுருவாதலுக்கான வரைவிலக்கணம். ஆனா இன்னும் ஒரு சில வரைவிலக்கணங்கள் வந்துச்சுன்னா நல்லா கவனிச்சுக்கணும் பிள்ளைகள். நீங்க வேறொரு பாடத்துல படிச்ச ஒரு வரைவிலக்கணத்தை இந்த பாடத்தை கொண்டு வந்து எழுதக்கூடாது. இந்த பாடத்தை படிக்கக்கூடிய வரைவிலக்கணத்தை மற்றொரு பாடத்தை கொண்டு எழுதக்கூடாது. உதாரணத்துக்கு ஜியோகிராபிலையும் மண்ணுருவாதல் இருக்கு, இங்கேயும் மண்ணுருவாதல் இருக்கு. இப்ப இங்க நம்ம மண்ணுருவாதல பங்களிப்பு செய்யக்கூடிய காரணிகள்ல தாய்ப்பாறை பொருள் மற்ற காரணிகள் படிக்கிறோம். ஆனா ஜியோகிராபில தாய்ப்பாறை மற்ற காரணிகள் வரும். அப்ப நீங்க நம்ம தாய்ப்பாறை பொருள் தான் படிச்சுக்கிறோம் இதுல. சோ நம்ம ஜியோகிராபிக்கும் அப்படி எழுத முடியும், நாங்க எழுதக்கூடாது. ஆனா ஜியோகிராபில நான் தாய்ப்பாறை என்று தான் எழுதிக்கிறேன், அதுக்கு நான் இங்க எழுத முடியும், இங்கேயும் அப்படி எழுதக்கூடாது. அதே மாதிரிதான் பிஎஸ்டிலையும் ஒரு சில
வரைவிலக்கணங்கள் வரும். ஆகவே நான் என்ன சொல்ல வாரேன்டா, நீங்க அந்தந்த பாடத்தை படிக்கக்கூடிய வரைவிலக்கணங்கள் நீங்க அந்தந்த பாடத்துக்கு மட்டும் தான் எழுதி கொள்ளணும், மத்தந்த பாடங்களுக்கு பயன்படுத்தக்கூடா. சொல்ல விளங்க எல்லாருக்கும்? இதுல கவனமா இருக்கீங்களா? நிறைய பேர் விடுற மிஸ்டேக் தான், நிறைய பேர் விடுற மிஸ்டேக். வேறொரு பாடத்தை ஒரு படிச்ச ஒரு விஷயத்த ஒரு வரைவிலக்கணத்தை இந்த பாடத்துக்கு சம்பந்தம் இல்லாம கொண்டாந்து எழுதுறது. அதை சொன்ன நாளைக்கு பிழை போட்டா இது ஏன் பிள்ளைன்னு சொல்லி என்ன செய்யறது, 1008 கேள்வி கேட்குறேன். அப்படி இல்ல, எந்தெந்த பாடத்துல எப்படியான வரைவிலக்கணங்கள் படிக்கிறீங்களோ, எப்படி தியரி படிக்கிறீங்களோ அதை அந்தந்த பாடங்களுக்கு மட்டும்தான் நீங்க பயன்படுத்த. சரிதானே? ரைட். அப்ப மத்த பாடங்களுக்கு தனித்தனியா நீங்க அதை படிச்சு கொள்ளணுமா? இதை கொஞ்சம் கவனத்துல கொள்ளுங்க எல்லாரும். சரிதானே? ரைட். இது மிக முக்கியமான விஷயம். ஓகே. அப்ப இதுல இந்த தீப்பாறைக்கான உதாரணம் சொல்லும் பொழுது நம்மட சிலபஸ்ல இருக்கக்கூடியது நமக்கு தரப்பட்டிருக்க ஒரு உதாரணம் சானோகைட். ஆகவே சானோகைட் என்ற விட இருக்குது. இதுதான் என்ன தீப்பாறைக்கான ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம். சரிதானே? ரைட். 4வது, ஜிப்சத்தில் அடங்கி இருக்கக்கூடிய 2 மூலகங்கள். ஜிப்சத்தில் அடங்கி இருக்கக்கூடிய 2 மூலகங்கள் என்னென்ன மூலகங்கள்? கல்சியமும் கந்தகமும். கல்சியமும் கந்தகமும். ரைட். வேற விடைகள் இருக்கா? வேற விடைகள்? ரைட். ஜிப்சத்தின் இரசாயன சூத்திரம் என்ன? ஜிப்சத்தினுடைய இரசாயன சூத்திரம் என்ன? ஜிப்சத்தில் இரசாயன சூத்திரம் என்ன பிள்ளைகள்? ஏலா ஜிப்சம் CO3 என்னது? கால்சியம் கார்பனேட் இல்லவா? ஜிப்சத்தில் என்ன? கால்சியம் சல்பேட் CaSO4. ரைட். ஆகவே இதுல கால்சியம் கந்தகம். சோ 5வது ஆன்சரா? 5th ஆன்சர். பாருங்க, நீங்க தியரியா படிக்கிற ஒரு விஷயம் இப்படி கேள்வியா மாறுதுன்னு பாருங்க. நம்ம ஜிப்சம் எதுக்காக பயன்படுத்துற பிள்ளைகள்? எதுக்காக? காரமண்ணை இயல்பு நிலைக்கு எஸ், கார மண்ணை புனரமைக்கிறதுக்காக தான் நம்ம ஜிப்சம் பயன்படுத்துறோம். காரத்தன்மையை நடுநிலையாக்குறதுக்கு நம்ம ஜிப்சத்தை பயன்படுத்துவோம். ரைட். அமில மண்ணை நடுநிலையாக்குறது அல்லது அமிலத்தன்மை அடைந்த மண்ணை பழைய நிரம்பிக்கு கொண்டு வரதுக்கு என்ன சேர்க்கிற? சுண்ணாம்பு சேர்த்தல். அந்த சுண்ணாம்பு தான் என்னது? டோலமைட். எஸ், அதெல்லாம் சேர்க்கிறது. ஏன்னா ரைட், அதெல்லாம் கால்சியம் கார்பனேட். அந்த சுண்ணாம்பு. ரைட். அப்ப இதெல்லாம் அமிலத்தன்மையான மண்ணை பழைய நிலைமையை கொண்டு வரதுக்காக சேர்ப்பாங்க. ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. விவசாயி ஒருவர் தனது வயலில் காணப்பட்ட மண்ணில் இலையமைப்பை உருளையாக்கல் முறையில் சோதித்த போது. ரைட். மண் இலை அமைப்பை துணியக்கூடிய முறைகள் படிச்சுக்கிறீங்களா? எல்லாரும் படிச்சுக்கிறீங்களா? மண் இலை அமைப்பை துணியக்கூடிய முறைகள் என்னென்ன முறைகள்? குழாய் முறை, குழாய் முறை, ஓகே. நீரமானி முறை, குழாய் முறை. வேற? உருளையாக்கல் முறை. அடுத்தது அடைய விட்டு. ரைட். அது நீரமானி மெத்தடிக்குல வந்துடும். சரியா? 4வது மெத்தட் என்ன? 4வது எஸ், இலையமைப்பு முக்கோணி முறை. சரிதானே? இதுல இது மண் இலையமைப்பை துணியக்கூடிய உருளையாக்கல் முறை. உருளையாக்கல் முறை சம்பந்தமான ஒரு கேள்வி. இதுல இந்த நல்லா கவனிச்சுள்ள பிள்ளைகள், மண் இலையமைப்பை துணியக்கூடிய முறைகள்ல 2 உபகரணங்களை பத்தி நீங்க படிச்சிருப்பீர்கள் கட்டாயம். ஒன்று நீரமானி முறையில பயன்படுத்தக்கூடிய நீரமானிற பிக்சர் கட்டாயம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி குழாயி முறை, பிப்பெட் மெத்தட்ல பயன்படுத்தக்கூடிய குழாயி, அதுவும் உங்களுக்கு கட்டாயம் தெரியும். அப்ப பிக்சரை போட்டு உங்கள்ட்ட என்ன செய்வான்னு சொன்னா கேள்வியை கேட்பான். சொல்ற விளங்கா சொல்றது? ரைட். அப்படியான கேள்வியில் கேட்டா உங்களுக்கு அந்தந்த பிக்சரை பயன்படுத்தி என்னென்ன உபகரணம் சொல்லி கண்டுபிடிக்க தெரியும். ரைட். அப்ப இதுல உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் பாருங்க பிள்ளைகள். நீரமானிற பிக்சர் விளங்குதா? இதுதான் நீரமானியா? ஸ்கிரீன்ஷாட் இது இல்லாதாக்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு கொள்ளுங்க. சரிதானே? ஏன்னா பிக்சரை போட்டு என்ன உபகரணம் கேட்பான், கட்டாயம் உங்களுக்கு கேள்வி வரும். சரிதானே? ரைட். அப்ப இது நீரமானியா இங்க காட்டப்பட்டிருக்கிறது. இது நீரமானி. அதே மாதிரி இங்க இருக்கிறது பிப்பட், குழாய். இதுதான் குழாய். சரியானே? அதே மாதிரி இங்க காட்டப்படுகிற முகவை. இது முகவை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கிரேட் 10, 11ல லேப்ல அதிகமான பிராக்டிகல் செஞ்சிருப்பீர்கள். சோ அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு உபகரணம் முகவை. அடுத்து இது புடக்குகை. புடக்குகை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ரைட். அதிகமான பரிசோதனைகளை நம்ம இந்த புடக்குகையை பத்தி
படிச்சிருப்போம்னா. அப்ப அந்த புடகுகைங்கிறது இதுதான். அடுத்த வந்து இந்த உபகரணங்களை கொஞ்சம் பாருங்களா. இந்த உபகரணங்களை கொஞ்சம் பாருங்க. இதான் நிலத்தினில் தராசு, இது உங்களுக்கு தெரிஞ்சது. அடுத்து அரிதட்டு, இதெல்லாம் தெரியும். இதான் மின் கனல் அடுப்பு. இங்க ஹார்ட்ட படிக்கிறது தான் மின் கனல் அடுப்பு. சரிதானே? மின் கனல் அடுப்பு படிச்சுக்கிறீங்களா? மின் கனல் அடுப்பு படிச்சீங்களா? எங்க சரி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல மின் சார். மின் கனல் அடுப்பு கேள்விப்பட்டிருலையா? மின் கனல் அடுப்பு எதுக்காக பயன்படுது? மின் கனல் அடுப்பு எதுக்காக பயன்படுது? கண்ணாடி பதார்த்தங்களை தொட்டு நீக்கம் செய்யறதுக்கு. ஓகே, வேற வேற இந்த 3 ஆய்வுட்ட வச்சு சொல்லுங்க. 8 ஆய்வுட்ட ஈரமண்ணை வந்து உலர் மண்ணாக மாத்துது. எஸ், வெரி குட். அதாவது உலர்த்துறதுக்குன்னா மண் மாதிரியை உலர்த்துறதுக்காக நம்ம மின் கனல் அடுப்பு பயன்படுத்துறேன். ஓவா இல்லையா? எஸ். அப்ப அந்த மின் கனல் அடுப்பு இதான். அடுத்தது நிறுத்தல் கடிகாரம், ஸ்டாப் வாட்ச், அது உங்களுக்கு தெரியும். அடுத்து இதான் கழுவட் போத்தல். ஏன்னா இதுவும் நம்ம சயின்ஸ்ல பிராக்டிகல் செய்யற டைம் பயன்படுத்திருப்பீர். அடுத்து இங்க ஹார்ட்ட பட்டிக்கிறது தான் உலர்த்தி. இந்த உலர்த்தியை நீங்க பெருசா கண்டிருக்க மாட்டீர்கள், கவனிச்சு கொள்ளுங்க. இதான் உலர்த்தியா, இதையும் கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த மீன் கலைக்கு இது உங்களுக்கு தெரியும். அப்ப உலர்த்தியை கொஞ்சம் வச்சுக்கணும். ஏன்டா உலர்த்தியை சில நேரங்களில் போட்டு இதை எதுக்காக பயன்படுதுன்னா கேட்பான். சரிதானே? ரைட், ஓகே. ரைட் பிள்ளை, இப்ப இங்க கேள்வி வருவோம். இப்ப மோதிரமாக மாத்திக்கிறாங்க. உருளையாக்கும் முறையில நம்ம மோதிர வடிவத்துக்கு மாத்துறது, உருளையாக மாற்ற முடியுமா இல்லையான்னு சொல்லி பாக்குறது என்ன. அப்ப அதை வச்சு என்ன செய்யலாம், இது என்ன மண்ணிலையான்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்ப மோதிரத்தின் தன்மை, மோதிரம் உருளையாக மாத்திக்கிறாங்க, உருட்டி இருக்கிறாங்க, அது இப்படி உருளையா மாறி இருக்கு. ஏன்னா அதே மாதிரி மோதிர வடிவத்துக்கு இது அமைச்சிக்கிறாங்க, அது வந்து இப்படி இருக்கு, இந்த வடிவத்தில் இருக்கு. சோ இது என்ன மண்? ஃபர்ஸ்ட்டுக்கு இது என்ன மண்ணாக இருக்கும்? இது என்ன மண்? என்ன மண்? எஸ், ரைட். கொஞ்சம் பாருங்க. ரைட், இங்க இருக்கு பாருங்க. அப்ப இங்க ஹார்ட்ட படிக்கக்கூடிய இந்த பிக்சர் பாருங்க, உருளிட தன்மை இப்படி இருக்கேன்னா மாத்தும் பொழுது. ரைட், அப்ப அது வந்து இதுதானே இல்ல, இதானே எங்க ஹார்ட்ட படிக்கிறது. ஓவா இல்லையா? இந்த களிர்வாட்டி தானே, ஓவா இல்லையா? இங்க பாருங்க, இவ்வளத்த சிறிய சிறிய உடைவுகள் இருக்கு பாருங்க. அந்த வித்தியாசம் விளங்குதா அவங்களுக்கு? வித்தியாசம் விளங்குதா? சிறிய சிறிய உடைவுகள் இருக்கு. சோ இது வந்து களிர்வாட்டி. சோ அப்படியான மண்ணுல செய்ய பண்ணக்கூடிய பயிர் என்ன பயிரா இருக்கும்? என்ன பயிர்? என்ன பயிர்? நெல். எஸ், செகண்ட் ஆன்சர் நெல். ரைட். 6வது கேள்வி, மூலக்கற்றாயங்களை 15 சென்டிமோல்/கிலோகிராம் என்ற அளவில் கொண்டுள்ள குறிப்பிட்ட மண்ணொன்றின் உப்புமுளை நிரம்பல் சதவீதம் 75%. இம்மண்ணின் அமிலக்காரணி கற்றாயன்களின் அளவு. ரைட், இது ஒரு நல்ல பெஸ்டான ஒரு கேள்வி. ரைட், இந்த கேள்விக்கு யார் யாருக்கு விட வருது? ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க பாப்போம். இந்த கேள்விக்கு விட வர யார்? இந்த கேள்விக்கு யார் யாருக்கு விட வர? ரைட், 2 பேர், 4 பேர். ரைட், எல்லாரும் நம்ம கிளாஸுக்கு வர பிள்ளைகள் தானே. ரைட், வேற யாருக்கு விட வருது? வேற யாருக்கு விட வருது? ரைட், 6. ஓகே, ரைட், 8 பேர். ரைட், 8 பேருக்கு தான் விட வருது. ஓகே, ரைட், இவங்க 8 பேரும் நம்மளுடைய கிளாஸுக்கு வர பிள்ளை இல்லைனா. ரைட், வேற மற்றாக்கள் யார்? சரி, ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள்ட்ட புதுசா இப்பதான் கிளாஸ் ஜாயின் ஆகிறன்றாக்கள் இப்ப தானே, அவங்களுக்கு விட வருதா? பாருங்க பாப்போம். ரைட், செய்யுங்க பாப்போம். செய்யறது கொஞ்சம் டைம் தாரணி, கொஞ்சம் செய்யத்தானே வேணும்னா. ரைட், செய்யுங்க பாப்போம். ரைட், ஃபாத்திமா சீஃபா. ஓகே, அவருக்கு வருது.
கேள்வி மூலக்கற்றாயங்களை 15 சென்டிமோல் பெர் கிலோகிராம் என்ற அளவில் கொண்டுள்ள குறிப்பிட்ட மண்ணொன்றின் உப்பு மூல நிரம்பல் சதவீதம் 75% ஆகும். இம்மண்ணின் அமிலக்காரணி கற்றாயங்களின் அளவு பிள்ளைகள் இடையில ஜூம் கட் ஆகினா திருப்பி அதே லிங்க்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. அதே சேம் லிங்க் தான் குயிக்கா ஜாயின் ஆகிக்கொள்ளுமா. ரைட், அதே மாதிரி இந்த குரூப்ல இல்லாதவங்க இந்த குரூப்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. ரைட், 2 ஓகே சஜா. ரைட், வேற யாரும் சரி டைம் வேணுமா? யாரும் சரி செய்யறதுக்கு டைம் வேணுமா? எனக்கு செய்ய டைம் வேணும்னு சொல்றாங்க, ஹென்ஸா பண்ணுங்க பாப். எனக்கு செய்ய கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்றாள், ஹென்ஸா பண்ணுங்க பாப். எனக்கு இந்த கேள்வி செய்ய டைம் வேணும். ரைட், ஓகே, ஒரு ஆள். ரைட், ஓகே, ரைட், செய்யும். அவசரம் இல்லை, அழகா செய்யலாம். மற்ற ஆக்களை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அல்லது நோட்ஸ்ல இருந்தா புரட்டி பாருங்க, நம்ம இப்படியான கேள்வி ஏற்கனவே செஞ்சுக்கிறோமா, எப்படி இந்த கேள்விக்கு எழுதுற சொல்லி நோட்ஸ்ல புரட்டி பாருங்க. சும்மா அப்படியே பார்த்துட்டிக்காம. யார் இது? ரைட், அக்ஷானியா. ஓகே, ரைட், ஓகே, நம்ம பார்ப்போம். ரைட், இதுல இந்த கேள்வி நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்களா? புதுசா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் ஆகிறாங்க சொல்லுங்க பாப்போம். ஏற்கனவே நீங்க இப்படியான கேள்வி செஞ்சுக்கிறீங்களா?